எல்லாருக்குமே தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம வீட்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 3 மந்த்ஸ் எந்த ஒரு பண்டிகையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து பொங்கல் பண்டிகை வந்து செய்யலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஜீவிதா அவங்க வீட்டில் வந்து பொங்கல் பண்டிகை எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றது தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கங்க. அந்த பூஜைக்கு தேவையான அத்தனை பொருளும் அவங்க ஒண்டியவே வாங்கிட்டு வந்து எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 நாளாக மெனக்கெட்டு அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. பொங்கல் பானை கரும்பெல்லாம் வரைஞ்சி அழகாக கோலம் போட்டிருக்காங்க. போட்டு சூப்பராக இன்றைக்கி வந்து பொங்கல் பண்டிகை வந்து செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு அதுக்கப்புறம் உளுத்தம் வடை செஞ்சுருக்காங்கங்க. செஞ்சு அவங்களால முடிஞ்ச பழம்லாம் வாங்கி வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கங்க. அந்த உருளியெல்லாம் அது இல்லாமல் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரம் சாத்தி, அது இல்லாமல் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விளக்குக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்கிரகத்துக்கும் ஃபோட்டோஸ்க்கும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கங்க. அந்த குங்குமம் வச்சுருக்கிறத பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக அது பொட்டு வைக்கவே அவ்வளோ நேரம் ஆகுங்க. ஆனால் அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்கங்க. எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.